பிடித்தவனை போலே வெம்பிடே காலமாச்சே வெம்பிடே காலமாச்சே லட்பண்ணா தம்பி தந்தையார் இழந்ததற்கழி வேறும் தாய்மார்களை நினைத்தழி வேறும் நீ தனியானதற்கழி வேணும் தம்பி நீ தனியானதற்கழி வேணும் என் தலைவிதியிலும் தழி வேணும் அது வேணும் தம்பி லட்பண்ணா நமக்கு நடப்பது அனைத்தும் விதி என்பதா சதி என்பதா தம்பி விதி வசமே விதிவசமே விதிவசமே ஜானகியை பிரிய விதிவசமே விதிவசமே மலநகரையோத்தி அலநகரையோத்தி மாநகரை மறந்தேன் மண்ணு மின்னும் அறிய பணமதை கடந்து அன்னையவள் வரத்தால் அறந்தையோ துறந்து அன்னையவள் வரத்தால் அரசையோ துறந்து அகடவை தேவியோ தம்பி ஐப்பனா அகடவை தேவியோ ஜானகியை விதிவசமே விதிவச தம்பி லட்சுமணா 60,000 ஆண்டுகள் ஆட்சியை மாட்சியோடு செய்து தசரத சக்கரவர்த்தி நம்முடைய தந்தையாருக்கோ 3 மனைவிமார்கள் கைகேயி கோசலை சுபத்திரி என்று சொல்லக்கூடிய 3 தாய்மார்களை மணந்து நீண்ட நாட்களாக புத்திர பாக்கியம் கிடையாது. ரிஷி சிங்க முனிவர் என்று சொல்லக்கூடிய கலைக்கோட்டி முனிவரை வரவழைத்து புத்திரை காமேட்டி யாகம் செய்து அந்த புத்திரை காமேட்டி யாகத்திலே பூதம் தோன்றியது. பூதம் தந்த பாயாசத்தை நம்முடைய தாய்மார்கள் 3 வருகிறார்கள். அதனுடைய அர்த்தமாக நாமோ ரேக்கி யசூர் சாம அதர்வனம் சொல்லக்கூடிய 4 வேதங்களைப் போல ராமன் லட்சுமணன் பரதன் சத்ருகன் 4 பேர் பிறந்தோம். 4 மேனி பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து கலாசாலையிலே பாடங்களை பயின்று வரும் நேரத்திலே நம்முடைய நாட்டை நாடி கானகத்தில் வாழக்கூடிய விஸ்வாமித்திரர் ஓடி வந்தார். ஏன் வந்தார்? எதற்காக வந்தார்? இந்த உலக நன்மைக்காக கானகத்திலே யாகம் நடத்துகின்றேன். அந்த யாகத்தை தாடகை என்று சொல்லக்கூடிய அறைக்கு அழைக்கின்றார். அந்த யாகத்தை காக்கும் முரட்டி உடைய மகன் ராமனை அனுப்பி என்று உரைக்கேன். அதன்படியே இந்த ராமனாகி நான் புறப்பட்டேன். என் பின்தொடர்ந்தாய் நீயும் சென்றோம். கானகம் யாகத்தை காத்தோம். தாடகையும் சமாரம் செய்து அவளை கொன்று குவித்து விட்டோம். அதன் பிறகு நடந்து செல்லும் நேரத்திலே கல்லாக இருந்தவள் என்னுடைய பாதம் பட்டவனே பெண்ணாக எழுந்திருந்தார். யார் தெரியுமா? கௌதமகா முனிவருடைய மனைவி அகலிக ஒரு நேரத்திலே சாபத்தை பெற்றிருந்தால் ஆகினால் கல்லாக இருந்தால் என்னுடைய பாதம் பட்டவுடனே கல்லாக இருந்தவள் பெண்ணாக எழுந்திருந்தாள். அந்த அகலியை கௌதமகா முனிவரை ஒப்படைத்து விட்டு மிதிலைக்கு சென்றோம். மிதிலையிலே எவராலும் வளைக்க முடியாத சிவதனுவை வளைத்து ஜானகியை மனமுடித்து
ஜானகி மனமுடித்து என்றோ அயோத்தி நகரம் விடிந்தால் இந்த ராமனுக்கு பட்டாபிஷேகம் என்று முறைக்கு சிற்றன்னை கைகையின் வார்த்தையினால் பரதன் நாடாள வேண்டும், இந்த ராமன் 14 ஆண்டுகள் காடாள வேண்டும் என்று சிற்றன்னை வார்த்தை கேட்டு கானகம் சென்று கானகத்திலே பன்னக சாலை அமைத்து வாழும் வேளையிலே அங்கு ஒரு மான் புள்ளிமான் துள்ளி விளையாடியது. அந்த மானை பார்த்து உடைய மதுரை ஜானகி என்ன உரைத்தால், அந்த மான் வேண்டும் என்று உரைக்கு நீ என்ன உரைத்தார் மதனியாரி, அந்த மான் பொய்மான் அது மெய்மான் கிடையாது என்று உரைக்கு அந்த மான் தான் வேண்டும் என்று உரைக்கு அந்த மானை தேடி சென்று அதை வானம் போட்டு பிடிக்கும் நேரத்திலே அந்த மானானது லட்சுமணாபயம் ஜானகி அபயம் என்று உரைத்தது. ஆனால் அந்த மானாக வந்தவன் மாரீசன் மாளிகை செய்துவிட்டான். அந்த நேரத்திலே உன்னை காணலாம் என்று ஓடி வந்தால் ஜானகியும் கிடையாது, பன்னக சாலையும் கிடையாது தம்பி. பார்த்தால் ஜானகியும் கிடையாது, பன்னக சாலையும் கிடையாது தம்பி. என்ன செய்வேன் ஏது செய்வேன் தவியாய் தவித்துக் கொண்டிருக்கின்றேன் தம்பி. ஜானகியை எந்த பாடியோ கொண்டு போனா தம்பி. ஜானகியை எந்த பாவியோ கொண்டு போனானே தம்பி. புலம்பி தவிக்கின்றேன் கண்ணான சீதையை காண்பது எக்காலம், கண்டால சீதையை காண்பது எக்காலம், கண்டால பிறந்தவன் எந்த பாவியோ கொண்டு போனானே லட்சுமணா. லட்சுமணா ராபோ ஜானகியை தேடி தேடி கால்களெல்லாம் பயந்து விட்டது. இருந்தாலும் சற்று தூரம் தேடி பார்க்கலாம், புறப்பட்டு பார்க்கலாம். உன் அண்ணன் வாலிக்காக பயந்து கொண்டு இந்த மதகிரி சாரலில் ரிஷிமுகா பர்வதமே கெதி என்று வாழ்ந்து வருகிறோம். தம்பியின் மனைவியை தாரமாக ஏற்று வது வாங்கி வர போறியா? மரவுரி தரித்து இருவர் வருகிறார்கள். யார் என்று பிராமண வடிவில் சென்று நான் கண்டறிகிறேன். திருமெனியதும் உன்னதம் கையம் பூடனேய
என்னரென்று நான் அறியனே இவர்களை அறியனே அண்ணன் தம்பிகள் என்று எண்ணலாம் இவர்களை குண்டலதிபா வாழ்க 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 குண்டலதிபா வாழ்க ஐயனே என்னவென்று உரைத்தீர்கள்? குண்டலதிபா என்று உரைத்தேன். குண்டலதிபாவா? ஆமா சுவாமி, என்ன என்னை குண்டலதிபா என்று அழைத்தீர்களே, அழைத்து நீங்கள் யார் சுவாமி? யார் தெரியுமா? அயோத்தியா நகரை ஆண்டு வந்த தசரத சக்கரவர்த்திக்கும் கோசலை எம்மையாருக்கு மகனாக பிறந்தவன் ராமன். கோசலை எம்மையாருக்கு மகனாக பிறந்தவன் ராமன். இளையவன் தம்பி லட்சுமணன். ஐயனே வாழ்த்து வேண்டும் பிரபு. வாழ்க வாழ்க ஆச்சரியா. ஆமா, என் தாய் அஞ்சனா தேவி முதலில் உன்னை பார்த்து யார் குண்டலதிபா என்று அழைக்கிறார்களோ, யாருடைய கண்களுக்கு உன் குண்டலம் தெரிகிறதோ அவரை நீ தெய்வமாக வணங்க வேண்டும். உயிர் உள்ளவரை அவர் திருப்பாதத்தையே வணங்க வேண்டும் என்று கூறினார்கள். முதலில் என்னை பார்த்து குண்டலதிபா என்று அழைத்த நீங்கள் தான் உண்மைதான் சுவாமி. நான் தான் ஆஞ்சநேயன். ஆச்சரியனா? அஞ்சனை பெற்றெடுத்த அருந்தவ புதல்வன் ஆஞ்சநேயன். ஆச்சரியா. வாழ்த்து வேண்டும் சுவாமி. ஆச்சரியன் வடிவாக வந்ததற்கு காரணம் காரணம் இருக்கிறது. என்ன காரணம்? நஞ்சையும் புஞ்சையும் பூத்து குலுங்கும் இந்த கிஷ்கிந்தையில் கிஷ்கிந்தையிலே வானர கூட்டங்களுக்கு தலைவனாக வாலி என்பவன் வாழ்ந்து வந்தான். அவனது தம்பி சுக்கிரிவர் சீரும் சிறப்போடு வாழ்ந்து வந்தார்கள். அந்த வாலியோ சிவபெருமானை கண்டு அரிய பெரிய வரத்தை பெற்று வந்தான். எப்பேற்பட்ட வரம் தெரியுமா? என்ன வரும்? தன் எதிரின்று போர் செய்வரின் பாதி பலம் அவனையே வந்து அடைய வேண்டும் என்ற வரத்தை பெற்றான். எதிர்த்தவர் பலத்தில் பாதி வந்து அடைய வேண்டும் என்ற வரத்தை பெற்றவன் வாலி. ஒரு நேரத்தில் பெற்ற வரத்தின் பிரகாரம் துண்டி வீராட்சதன் கொள்வதற்காக வந்தான். துண்டி வீராட்சதனை கொன்று குவித்தான் வீரவாலி. அவன் மைந்தனாக விளங்கக்கூடிய மாயாவியிடம் சமர் செய்யும் பொழுது நடந்த புலதுவாரத்திலே வாலிதான் இறந்தான் என்று இளையவருக்கு முடிசூட்டி விட்டோம். ஆனால் வாலி இறக்கவில்லை. அதற்கு பதிலாக தம்பி அமர்ந்த சிம்மாசனம் எனக்கு வேண்டாம், தம்பி மனைவியை தாரமாக கேட்கிறான் சுவாமி. இது நடக்குமா? உலகம்தான் ஏற்குமா? ஏற்கவே ஏற்காது. அவனுக்காக பயந்து கொண்டு இளையவர் சுக்கிரமும் இந்த ஆஞ்சநேயனும் ரிஷிமுகா பர்வதமே கெதி என்று வாழ்ந்து வருகிறோம். நீங்கள் எதற்காக அரச உரிவெல்லாம் கிடைத்து மர உரி தெரிந்து நாடகத்தில் அலைந்து கொண்டிருக்கிற நீங்கள் வந்த காரணம் என்ன? காரணம் என்ன? என்னுடைய மனைவி ஜானகி யாரோ கவர்ந்து சென்று விட்டால் இது நாள் வரையிலும் தேடி வருகின்றோம். என்னுடைய மனைவி ஜானகி கிடைக்கவில்லை ஐயா. ஐயனே, ஆச்சரியா. உங்கள் மனைவியா? உண்மைதான். இதோ இருங்கள் வருகை. சுவாமி, ஒரு சமயத்திலே ஆகாய மார்க்கமாக தென் இலங்கை ஆளக்கூடிய ராவணன் ஒரு பெண்ணை இழுத்து சென்றான். அப்பொழுது அந்த பெண்மணி அழுது கொண்டு தான் அணிந்திருந்த ஆபரணங்கள்லாம் ஒரு மூட்டையாக கட்டி கீழே போட்டான். அந்த மூட்டையை பிரித்து பாருங்கள். இந்த அனைத்து பொருட்களும் என்னுடைய மனைவி ஜானகி அணிந்தது அல்லவா? சீதா தேவியா? உண்மைதான். அவள் எங்கிருக்கின்றாள்? எப்படி புரியவில்லையே ஆஞ்சநேயா. ஐயனே, எங்கள் துயரை தீர்த்தால் உங்கள் துயரை நாங்கள் தீர்த்து வைக்கிறோம். அப்படியா? ஆகையால் இளையவர் தலைவன் சுக்கிரவன் இடத்தில் அழைத்து செல்கிறோம். புறப்பட்டு வாருங்கள். பயம்தான் உனக்கு. அங்க போனாதான் ஒழிப்பான். இங்கே இருந்தலாம். வந்திருப்பது யார் அவர்கள்? கவலை வேண்டாம். சரையூ நதிக்கரையிலே அயோத்திமா நகரையாலும் தசரத புதல்வர்கள் அவதார புருஷர்கள் ராம லட்சுமணர் வந்திருக்கிறார்கள். கிடையாது. உங்களை கண்டதாலே
உள்ளமே உச்சிட்டே. சுவாமி, உங்களை கண்டதாலே என் உள்ளமே நடுங்குதையா ஐயா ஐயா. ஆச்சரியா, நான்களை கண்டதாலே என் உள்ளமே பூத்து நின்றே ஐயனை காணாமல் என் அங்கமே ஐயனே, நீங்க சொன்னதே சொல்லாகும், நீங்க சொன்னதே சொல்லாகும், சுகமே நீ தந்த தேவா ஐயா. பார்த்துக்கலாம், என் மனைவியை இழந்து என் உயிருக்கு பயந்து இந்த ரிஷிமுக பருவத்தில் எத்தனை நாட்கள் நாங்கள் உயிர் வாழ்வது? ஆண்டவா, எங்களை காப்பாற்ற வேண்டும் ஐயா, எங்களை காப்பாற்ற வேண்டும் ஐயா. ஐயா, எத்தனமே புகழும் எத்தனமே புகழும் பக்தியுடன் பணிந்து நற்கதி அருள்வாய் ஐயா. நாங்கள் பிறந்தோம் நால்வர், புகழோடு ஐவரானோம். இதோ வாலியின் தம்பி சுக்கிரீவனோடு அறுவரானோம். என்னுடைய தம்பியாக ஏற்றுக்கொண்டீர்களா? உண்மைதான் ஐயனே. எங்கள் குறையை தீர்த்து வைத்தார், உங்கள் குறையும் நாங்கள் தீர்த்து வைக்கின்றேன் ஆண்டவா. இதற்கு முன்பாகவே ஆச்சரியர் உரைத்து விட்டார். இருந்தாலும் சபருக்கு செல்லுங்கள். சபருக்கு செல்லுங்கள். நான் ஏன் உயிரோடு இருக்கிறேன்? வாங்க முடியும். வார்த்தையை கேட்ட சாகடி தண்டாடி வந்தது. என்ன நம்பு, உன்னை நான் காப்பாற்றுகிறேன். ஆச்சரியா, அந்த வாழையிடம் சமரத்தை நாங்கள் செல்வதா? உண்மைதான். நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை. அந்த வாலி யாரு? அவன் எப்படிப்பட்ட வரம் பெற்றவன்? அவனை போல் நாங்களை கொல்ல முடியுமா? அதோ பார்த்தனையா, முன்பு நேரத்திலே துந்தி விராசிதை என்னோடு சமர்ப்பித்தான். அவருடைய சிரசை வெட்டி வீழ்த்து விட்டார். அவருடைய எலும்புக்குள் மலை போல் காட்சி அளிக்கின்றது. ஒவ்வொரு நாளும் அந்த எலும்புக்குள்ளை தூக்கி பரிசோதனை செய்வது வழக்கம். இதற்காக தன்னுடைய பலம் கூடுகிறதா அல்லது குறைகிறதா என்று. அது மட்டுமா, தன்னை யார் சமருக்கு வருகின்றார்களோ எதிரியோட பாதி பலம் என்னை வந்து சேர வேண்டும் என்று வரம் பெற்றவனோடு நாங்கள் சமருக்கு போக முடியுமா? ஒரு அடியை தப்பு நீங்க போச்சு வாங்க வேண்டியதா. அப்படி அந்த எலும்பு கூட்டை அகற்றினால்தான் வாலியை கொல்ல முடியும். அப்படியா? அந்த வாலியை கொல்ல உங்களுக்கு தகுதி இருக்கிறதா? வீரம் இருக்கிறதா இல்லை என்று அப்போதுதான் நம்பிக்கை பிறக்கும். சுக்கிரீவா, இப்போது என்னுடைய தம்பியுடைய எழுது பெறுவதால் இந்த துந்துவிடைய எலும்பு கூடை ஆகாயமாக தூக்கி வீசுவார். எதிர்பாருங்கள். பெருமானே, வாலி
தூக்கி அடிச்சாரு பாத்தியா இளையவர்? விண்ணை நோக்கி எழுப்பி கூடு. இன்னும் கீழே வரவே இல்லையாது. நாளைக்கு அபிஷேகம் செய்து விட்டதா? இளையவர் பலத்தை அறிந்து விட்டோம். அறிந்து விட்டீர்கள். உங்கள் பலத்தை நாங்கள் அறிய வேண்டும் அல்லவா? அதோ பார்த்தாயா, சர்பத்தின் வழங்கி 7 மராமரங்கள் வளைந்து வளைந்து காணப்படுகிறது. யார் ஒரே பாடத்தில் அந்த 7 மராமரத்தை துளைக்கின்றார்களோ அவர்கள் தான் அந்த வாளியை கொள்ள இயலும். அப்படியானால் உங்களால் முடியுமா சுவாமி? ஆச்சரியா, அஞ்சவே தேவையில்லை. அதோ பார்த்தாயா, 7 பராபரங்கள் வளைந்து வளைந்து காட்சியளிக்கின்றது. அதை ஒரே பானத்தால் துளைத்தால் என் மீது சந்தேகம் தீர்ந்துவிடும். இப்போதே ஒரே பானத்தால் துளைக்கின்றேன். சபருக்கு செல்லுங்கள். நான் பார்த்துக் கொள்கிறேன். யாரை கொல்ல போற? நான் பார்த்துக் கொள்கிறேன். சபருக்கு அந்த செல்லுங்கள். வாளியை கொல்ல போயிருங்க. நான் சமருக்கு போனோம். புறப்படுங்க. வாடே வாடா போடுறேன். வாடா எடுத்து வெளியே. வாடா எடுத்து வெளியே. வாடா எடுத்து வெளியே. வாடி வாடா எடுத்து வெளியே. வாடா வாடா மங்களா. இன்றோடு நீ காலி. பசங்க அடிக்க போறாங்கடா கோழி. என்ன எதிர்க்க உங்களால முடியுமா? வாடா நீ வாடா பைத்தியம். என்னடா ஒரு காலி, என்னடா காலி, என்னடா ஒரு காலி. நான் இருக்கிறேன். ஒரு காலி, வாடா வாடா. என்னடா ஒரு காலி. எந்த லோகம் முதல் அந்த லோகம் வரை, எந்த லோகம் முதல் அந்த லோகம் வரை எந்த பாஷையில் வாழ்ந்தவனை போய் கேளடா காப்பே. செட்டியே கற்பட்டியே என்னடா ஒரு காலி. டேய், துள்ளுகின்ற மாடு பொதி சுமக்காது. சுடர் வெட்டி எறிகிறாய். அனைவதற்கு அடையாளம் காட்டுகிறாய். டேய், ஒட்ட திருமண வெள்ள பட்டாளம் வேண்டுமா? ஒட்ட திருமண வெள்ள பட்டாளம் வேண்டுமா? பாராட உன்னைய பதைக்க வாக்குவேன். பாராட உன்னைய பதைக்க வாக்குவேன். ஒட்ட திருமண வெள்ள ஆனா ஓடினால் காற்றினில் விபூதியாய் பறந்திருப்பாய். ஓடினால் காற்றினில் விபூதியாய் பறந்திருப்பாய். பட்டாளம் வேண்டாம். வாடா. என்னிடம் சமருக்கு வந்தார்கள், என்னோட பயந்து ஓடிவிட்டார்கள். விடமாட்டேன் உங்களை. பாலியோடு சபருக்கு சென்றார்கள். என்ன ஆனது ஒன்றுமே புரியவில்லையே. வாடி, வாடி. ஆச்சரியா, சுக்ரீவா, நடந்தது என்ன? காது கூட கேட்கலையே. ஐயன்தான் பேசுகின்றேன். நடந்தது என்ன? நடப்பு காய நடக்க போகுது எங்களுக்கு. இந்த அம்மாக்கு முடிஞ்சோட எங்களுக்கு நடக்க போகுது. சபருக்கு சென்றீர்களா? பாலியோடு சபர் புரிந்தீர்களா? நான் 2 இட்லி வச்சு சாப்பிட்டு போற மாதிரி கேக்குறாரு. ஒரு அடி உட்கார முடியல. நாங்கள் உங்களுக்கு என்ன துரோகம் செஞ்சோம்? எங்கேயாவது இந்த மலையிலேயே பதுங்கி வாழ்ந்திருக்கலாம். சுக்ரீவா, நீயோ வாலியும் சபர் செய்யும் நேரத்திலே பார்த்து கொண்டுதான் இருந்தேன். ஆச்சரியா, ஏனென்றால் சபர் செய்ய நேரத்திலே பானத்தை போடலாம் என்று பார்த்தால் யார் வாலி யார் சுக்ரீவன் என்று அடையாளம் தெரியவில்லை. காரணம் இருவருக்கும் ஒரே முகம்.
இதுதான் அவனுக்கு வாலிய கொல்லல. ஆமா, இதுதான் சந்தேகம். உண்மைதான். ஐயா, என்ன யாரு மீது ஒருத்தவன் மேல பானத்தை போட்டு போத்தால எவன் செத்தா எனக்கு நான் என் முதுகு தப்பிக்கல. சாமி, தவறி அந்த பானம் என் மீது விழுந்தா என்னால என்ன ஆகும்? செத்துறா. உன்னை விட சேவை நான் வேணும். இதுதான் வேணும் எனக்கு. என்னை நம்போ, நீங்க உனக்கு வம்போ. நீங்க தான் இருக்குது. சாமி, அந்த வாலியை கொல்ல வழியே கிடையாதா சுவாமி? இருக்கின்றது. இதோ பார்த்தாயா, என்னுடைய தம்பியுடைய கருத்தை இருக்கிறது. நல்ல வழியா சொல்லுங்கள். நல்ல வழி சொல்லுங்க. மக்கள் புத்தி போலியே, நல்ல வழிங்க. நல்ல வழியாக உரைக்கின்றேன். இதோ பார்த்தீரா, கஜா புஷ்ப கொடி. இந்த கஜா புஷ்ப கொடியை உடைய கைத்திலே அணிவித்துக் கொண்டால் மாலை அணிந்திருப்பது சுக்கிரீவன் என்றும், மாலை இல்லாமல் சமர் செய்வது வாலி என்றும், அந்த வாலியை சுலபமாக கொன்று விடுவேன். அப்படியா? உண்மைதான். ஓ, அடையாளத்துக்கு அடையாளத்திற்காக இந்த மாலை அணிந்திருப்பவன் சுக்கிரீவன். மாலை இல்லாத வாலி என்று அடையாளம் தெரிந்துவிடும். சுவாமி, இளைய பெருமானே, வீரம் வந்து விட்டதா? இப்போது சபருக்கு செல்லுங்கள், நான் பார்க்க போகிறேன். இந்த மாலையை மாப்பிள்ள அணிந்தவன் வீரம் வந்துச்சுறாங்க. யார் அடிக்கணும்? இந்த சின்ன பசங்க அடிக்கணுமா? சொல்லுமா? ஒன்னுதான் அடிக்கணும். இந்த மாலை அந்த வாலியை கொள்ளுமா? டேய், மாலை வாலியை கொள்ளுமாவா? மாலை அணிந்திருப்பது சுக்கிரீவன் என்றும் அடையாளம், அடையாளத்திற்காகத்தான் இந்த மாலை அணிவித்திருக்கின்றேன். ஓ, அடையாள மாலை. ஏன்னா இருவரும் ஒரு முகம் அல்லவா, குரங்கு முகம். ஐயனே தலைவா, மாலை உனக்கு போட்டுட்டாங்க. பொதிக்கணுமா எரிக்கணுமா? மாலை உனக்கு போட்டுட்டாங்க. அம்மா, என்ன மாலை எனக்கு போட்டாங்க. உன்னை பொதிக்கணுமா எரிக்கணுமா? என் அண்ணன் வாலியை 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 சபருக்கு. ஓ,